காய்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். எண்ணெய் கத்திரிக்காய் பண்ணுறதுக்கு நம்ம வந்து அதில் வைக்க வேண்டிய பொடி வந்து ரெடி பண்ணுறோம். கட்டி பெருங்காயம், அரை அரை ஸ்பூன் வந்து மிளகு சீரகம், ஒரு பிஞ்ச் வந்து வெந்தயம், தனியா, காஞ்ச மிளகாய். கடைசியாக வந்து நம்ம பொட்டுக்கடலை சேர்த்துக்கலாம். கடலைப்பருப்பு நான் சேர்க்கல இன்றைக்கி. இதெல்லாம் தான் அரைச்சி கத்திரிக்காயில் வைக்க போகிறோம். ஒரு 2 ஸ்பூன் அளவு வந்து பொட்டுக்கடலை சேர்த்துருக்கேன். எல்லாத்தையும் இது பண்ணிவிட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் அரைச்சிக்கலாம். இப்போ கத்திரிக்காய் வந்து நம்ம கட் பண்ணி எடுக்கணும். எப்படின்னா ஸ்டஃபிங் தான் பண்ண போகிறோம். எண்ணெய் கத்திரிக்காய் அந்த வறுத்துருக்கோம் இல்லையா மசாலா, அதை அரைச்சிட்டு இதுக்குள்ளே வைக்க போகிறோம். இந்த மாதிரி பூச்சி இருக்கான்னு பார்த்துட்டு இந்த மாதிரி ஓப்பன் பண்ணிவிட்டு இதுக்குள்ளே ஸ்டஃப் பண்ணி நம்ம இது வந்து கறி பண்ண போகிறோம். ஸோ இதை கட் பண்ணிவிட்டு பார்க்கலாம். இந்த கத்திரிக்காயெல்லாம் எல்லாமே வந்து கட் பண்ணி எடுத்துட்டோம். அதுக்குள்ளே ஸ்டஃபிங்க்கு வந்து இந்த கூலான இந்த வறுத்த பொருளாக அரைச்சிக்கலாம். உப்பு சேர்த்துட்டேன். ஸோ அரைச்சிட்டோம். இதிலே வந்து மஞ்சள் பொடியும் சேர்த்துட்டேன். இதை மிக்ஸ் பண்ணி ஸ்டஃப் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி வந்து ஃபில் பண்ணிக்கணும். கத்திரிக்காயில் ஒரு கத்திரிக்காயை எடுத்து ஃபில் பண்ணி வச்சுக்கலாம். எல்லாமே ஸ்டஃப் பண்ணி முடிச்சிட்டோம் கைஸ். இப்போ என்னென்னா நல்லெண்ணெய் விட்டு கடுகு போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் கருப்பு உளுந்து சேர்த்துக்கலாம் தாளிக்கிறதுக்கு. அப்படி இதை வச்சுட்டு அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு இந்த சேர்த்து மூடிட்டோன்னா ரெடி ஆகிடும் எண்ணெய் கத்திரிக்காய். எல்லாமே சேர்த்துட்டோம். இது வந்து வேகட்டும். கைஸ் நம்மளோட எண்ணெய் கத்திரிக்காய் ரெடி ஆகிடுது. எப்படி போட்டோம் அழகாக வந்துட்டு பாருங்கள். அப்படி பெரட்டி விட்டுட்டு உப்பு செக் பண்ணிக்க வேண்டியதான். நான் பெரட்டி விட்டுட்டேன். ஸோ ட்ரை பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.